வணக்கம். தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என நான் அடிக்கடி கூறுவது சரியான திசைவழி நோக்கி செல்வதற்காகவே. பாசமிக்க என் தேசத்து இளைஞர் ஜோதிகளே, உங்கள் உணர்வுகள் உன்னதமானவை. அர்ப்பணங்களை ஏற்பதற்கும் நீங்கள் தயாரானவர்கள். உங்கள் உணர்வுகளை மதிக்கின்றேன். உங்கள் அர்ப்பணங்களுக்கு மரியாதை செலுத்துகின்றேன். உலகெங்கும் நடந்த உரிமை போராட்ட வரலாறுகளில் தவறான வழிநடத்தல்கள் தோல்வியை கண்டிருக்கின்றன. சரியான வழிநடத்தல்களில் நடந்த போராட்டங்களே விடுதலையை பெற்று தந்திருக்கின்றன. அந்த வரலாற்று அனுபவங்களில் இருந்துதான் நமது உரிமை போராட்டத்தையும் நான் உற்று நோக்கினேன். உங்கள் உணர்வுகள் நமது இனம் சார்ந்தவை, நமது மொழி சார்ந்தவை, நமது வரலாற்று வாழ்விடம் சார்ந்தவை. நீங்களும் நானும் நேசிக்கும் நம் தேசத்து உறவுகள் சார்ந்தவை. தமிழ் தேசம் தலை நிமிர வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தை கொண்டதே எங்களது உணர்வுகள். ஆனாலும் உங்கள் உணர்வுகளுக்கும் இலட்சிய வேட்கைகளுக்கும் சரியான வழிநடத்தல் வழங்கப்பட வேண்டும் என்பதையே நான் அன்று போல் இன்றும் விரும்புகின்றேன். நமது உரிமை போராட்டத்திலும் அதன் பின்னரான அழிவு யுத்தத்தின் போதும் பல்லாயிரம் இளைஞர் யுவதிகள் தமது இன்னுயிர்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இழப்புகளின்றி போராட்டம் இல்லை. ஆனாலும் நமது இழப்புகள் விடுதலையை பெற்றுத்தர வேண்டும். இல்லையென்றால் நாம் உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து போராடியதில் அர்த்தமில்லை. நமது நீதியான ஆரம்பகால உரிமை போராட்டத்தில் வீட்டுக்கு ஒரு வீரர் என்ற கட்டாயத்தின் பேரில் யாரும் விடுதலை இயக்கங்களில் இணைக்கப்பட்டிருக்கவும் இல்லை. தாமாக விரும்பிய இளைஞர் யுவதிகள் போராட்ட களம் நோக்கி எழுந்து வந்தனர். இந்த நிலையில்தான் விடுதலை இயக்கங்களுக்கு இடையிலான சகோதர படுகொலைகளாலும் இயக்கங்களுக்கு உள்ளே நடந்த மோதல்களாலும் உள்ளியக்க படுகொலைகளாலும் நமது நீதியான போராட்டம் அழிவு யுத்தமாக மாறத் தொடங்கியது. அயல் வீட்டானும் நண்பனும் எதிரியாக மாறி தமிழர்களை அழித்தொழிக்கும் வன்முறையால் உரிமைக்காக போராட வந்த இளைஞர் யுவதிகள் கொல்லப்பட்டார்கள், நாட்டை விட்டே துரத்தப்பட்டார்கள். இதனால் எமது போராட்டம் பலவீனம் அடைந்து திசை திரும்பியது. உரிமை போராட்டம் தவறானதல்ல, ஆனால் சக விடுதலை இயக்கங்களையும் அரவணைத்து சென்றிருக்க வேண்டும். நீதியான உரிமை போராட்டத்தின் போது எல்லா தமிழ் பேசும் மக்களும் ஒன்றுபட்டு நின்றிருந்தார்கள். எப்போது ஏக பிரதிநிதித்துவம் என்ற தனித்தலைமை